இந்த சீசன்ல மொத்த ஜாக்பாட் யாருக்குன்னா காங்கிரஸுக்கு தான். காங்கிரஸ்க்கு ஜாக்பாட் 3% ஓட்டு வச்சுக்கிட்டு 3% வச்சு ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு. அப்புறம் இப்ப உள்ளாட்சி தேர்தல் திமுக ஒரு ராஜ்யசபா, திமுக ஒரு ராஜ்யசபா, அதுக்கப்புறமா வந்து தாவேகட்ட ஒரு ராஜ்யசபா. அதேமா கொஞ்சம் முயற்சி பண்ணா அதிமுக கிட்டே ஒரு ராஜ்யசபா கேட்கலாம் வாய்ப்பு வந்தா. இப்போ அதெல்லாம் இருக்கு. அதிக பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு துறை பள்ளிக்கல்வித்துறை தான். பள்ளிக்கல்வித்துறை. ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் வேலை வாய்ப்பு பிரச்சனை, போராட்டம், ஜாக்டோ ஜியோ, இந்த ப்ராப்ளம், பள்ளிக்கல்வித்துறை நிதி வராம இருக்கிற பிரச்சனை, ஒன்றிய அரசோட பிரச்சனை, புதிய கல்விக் கொள்கை பிரச்சனை. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பிஎம் ஸ்ரீ திட்டம் என்னன்னும் போது அதை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பத்திரிகையாளரை சந்தித்து சமாளித்து இப்படி அப்படின்றாரு. அப்புறம் அஜித்துக்கும் போய் அவங்க வீட்டுக்கும் போய் துக்கம் விசாரிச்சுட்டு பண்ண ஒரே தப்பு, அடுத்த மாதம் இஎம்ஐ எப்படி கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை ஒன்று சொல்லி அது ஒரு வைரல் ஆகி வந்தது தவிர்த்து அதை தாண்டி எதுவும் இல்லை. அப்போ இரண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ராஜ்மோகன் ஒரு சிறப்பான ஒரு அமைச்சராக செயல்படுறதுல. காலையில் சம்டைம்ஸ் 7:30 மணிலேருந்தே ஆளுங்களை பார்க்குறது, 7 மணிக்கு பார்க்குறது, வீட்டாண்டை பார்க்குறது, இங்கே வந்தால் இங்கே ஒரு 100-150 பேர் பார்க்குறது, மதியம் ஒரு 100 பேரை பார்க்குறது, இந்த மாதிரி இரவு தூங்குறதுக்கு நேரம் ஆயிரும். தூங்குறதுக்கு 11:30 மணிக்கு 12 மணி வரலாம் ஆக்டிவாக இருக்காப்புல. ஸோ அப்போது கட்சி பாரம் வருது. பார்த்தா ஒரு கோரிக்கை வச்சு மனு நின்றுட்டு இருக்கிறாங்க. அங்கே சேர் இல்லைன்னா ஒருத்தர் அமைச்சரும் நின்று இருக்கிறாராம். இவர் அமைச்சர்ன்றது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியல, அங்கே போன பத்திரிகையாளருக்கும் தெரியல. இப்படி தான் இருக்குது அவரோட அலுவலகம். நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நம்மோடு மீண்டும் இணைகிறார் அன்பு வணக்கம் நேர்களுக்காக மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் நேர்களுக்கு அன்பு வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப குறிப்பாக ஒரு முக்கியமான ஒரு நாளில் இருக்கிறோன்னு சொல்லலாம். ஜூன் 4, கிட்டத்தட்ட மே 4 தமிழ்நாடு 2026 எலெக்ஷன் ரிசல்ட் வந்து 1 மாத காலம் நிறைவடைகிறது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேங்க, ஏங்க அதுக்குள்ளே விமர்சனம் பண்ணுறீங்க, ஏங்க அதுக்குள்ளே திட்டுறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்ட நேரத்தில் 1 மாத காலம் வந்து கண்ணை மூடி கிடந்துக்குள்ளே ஓடி போயிடுச்சு. இந்த 1 மாத காலம் உங்களுக்கு எப்படி இருக்குது? ரிசல்ட் வந்த பிறகு நிறைய விஷயங்கள் பார்க்குறீங்க, எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு மே 4ன்றதே வந்து ஒரு மாதிரி தேர்வு தேதி மாதிரி இருந்தது. ஒரு பதட்டம், தேர்தல் ரிசல்ட்டு என்ன, பயம், சந்தோஷம், வியர்வை, கட்சிக்காரங்களோட உழைப்பு, எதிர்பார்ப்பு, யார் எம்எல்ஏ யார் மந்திரி அப்படின்ற மாதிரி அதெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் திமுக அதிமுக ஒரு ஷாக்கு, தாவேக்காக்கு ஒரு சர்ப்ரைஸ், ஒரு சந்தோஷம். ஓட்டு போட்ட மக்களுக்கு ஒரு மூணு விதமாக போட்டிருக்கிறாங்க ஓட்டு. பெரும்பான்மையினர் வந்து தாவேக்காக்கு, அதுக்கு அடுத்த இடத்த வந்து திமுகக்கும், அதுக்கு அடுத்த இடத்த அதிமுகக்கும். தாவேக்காவுக்கு ஓரளவுக்கு நாம் தமிழர் கட்சியும் வரும் அப்படின்னு பார்த்த இடத்துல வந்து தாவேக்கா வந்து முந்தி செல்விட்டது. நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் பின்னாடி போயிருக்கு. இதெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நிறைய கேலி கூத்துகள், ஒருத்தரை பார்க்குறது ஒருத்தரை பார்க்காம விடுறது, ஒரு எம்எல்ஏவை காணும், அப்புறம் சோப்பா போச்சு, அப்புறம் அமைச்சரவை வந்தது, கவர்னர் அடம் பிடிச்சார், 4 வாட்டி வர வச்சார் கவர்னரு. கொஞ்சம் நஞ்சம் பிக் பிரேக்கிங் ஜஸ்ட் பிரேக்கிங்லாம் இல்லை. இந்த செய்தியே ஒரு வேளை எல்லாமே ஜஸ்ட் பிரேக்கிங், எல்லாமே பிக் பிரேக்கிங் ஜஸ்ட் பிரேக்கிங். மண்டை ஒண்டி நல்ல வேலை யாருக்கும் பிரேக் ஆகலை, அது வரலாம் சந்தோஷம். ஒரு வன்முறை நடக்கலை, அது வந்து உண்மையிலே அரசியலில் ஒரு சந்தோஷம். குதிரை பேரத்துக்கு பதிலாக மிரட்டி கிரட்டி உருட்டி தூக்கி இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும், பிரச்சனை அது மாதிரி எல்லாம் ஆயிருக்கும். அப்போது எல்லாம் கிட்டத்தட்ட வந்து இப்போ தான் கொஞ்சம் நார்மல் சீக்கி போயிட்டுருக்கு. ஒரு நார்மலாக ஓகே, இவர் அமைச்சர், இவர் ஆய்வு பண்ணுவார், இவர் அப்படின்ற மாதிரி. இதுக்கு நடுவில் வந்து பதவியேற்ற உடனே வந்து எம்எல்ஏக்கள் போவாங்கன்னு பார்த்தா அந்த அணி இந்த அணின்னு அவங்க ஒரு ஆய்வு, அவங்க ஒரு கலாட்டா, அப்புறம் போராட்டங்கள். அதுவுமே இந்த 1 மாதத்தில் நடந்தது. இவங்க விவசாயிகள் போராட்டம் பார்த்துட்டோம், கரண்ட் பில்லு போராட்டம், வீடு வசதி வாரியத்தில் வீடு கொடுக்கணும்னு போராட்டம், 3 விதமான போராட்டம். அப்போ 1 மாதத்தில் இந்த மாதம் பார்த்திங்கன்னா இது ஒரு ஹை வோல்டேஜ் மாதம். இந்த 1 மாதத்தில் பதவியேற்பு, ஆட்சி மாற்றம், முதலமைச்சர், குதிரை பேரம், அதுக்கப்புறமா வந்து கூட்டணி உடைப்பு, கூட்டணி மாதிரி போனஸாக கடைசி நாளாக நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராஜ்யசபா. இந்த சீசனில் மொத்த ஜாக்பாட் யாருக்குன்னா காங்கிரஸுக்கு தான். காங்கிரஸ்க்கு ஜாக்பாட் 3% ஓட்டு வச்சுக்கிட்டு 3% வச்சு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. அப்புறம் இப்போ உள்ளாட்சி தேர்தல் திமுக ஒரு ராஜ்யசபா, ஒரு ராஜ்யசபா, அதுக்கப்புறமா வந்து தாவேகட்ட ஒரு ராஜ்யசபா. அதேமா கொஞ்சம் முயற்சி பண்ணால் அதிமுக கிட்டே ஒரு ராஜ்யசபா கேட்கலாம் போல வாய்ப்பு வந்தா. இப்போ அதெல்லாம் இருக்குது. அப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன உங்களுக்கு வந்து எப்பவுமே குறை தான் தெரியுமா, நேரம்லாம் நிறைய தெரியாதான்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அப்படி நேரம்லாம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கொடுத்தது ஒரு 200 யூனிட்டு சொல்லி அது ஒரு 100 யூனிட் தான் கொடுத்துருக்குறாங்க கணக்குன்னு பார்த்தா. சரி, அந்த 100 யூனிட்டுக்கு பயனாளிகள் இருப்பாங்க.
விவசாயிகளில் கொஞ்சம் பேருக்கு கொடுத்துருக்குறாங்க, அது டிஸ்கவுண்ட் மாதிரி. அதெல்லாம் தாண்டி நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறது என்னன்னா, ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ண இந்த பிரச்சனை காலத்தில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண தாவேக அமைச்சர்கள் பொது அரசியல்வாதிகள் அப்படின்ற மாதிரி நான் ஒரு என்னோட பார்வை. தயவு செஞ்சு நீங்க உங்க வாயால சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க நிறைய பேர். இல்லை அப்படி அது பார்க்கும்போது இந்த 30 நாளில் ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒரு விஷயத்த ரொம்ப சேஃப்டியாக யாருக்கும் ஒரு முகம் சுளிக்காத தன்மையாக இது சமாளிச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை மூடி பாதுகாத்து மறைச்சிட்டு பத்திரமா கொண்டு போகிறதுன்னு பார்த்தா இந்த ஆட்சிக்கு உழைப்பது இல்லை இந்த ஆட்சியை ஒரு கண்ணியமாக எடுத்துன்னு போகிறதுக்கு முயற்சி அப்படின்னு பார்த்தா ஜேசிடி பிரபாகர். என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. இன்னும் ஐயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சபாநாயகர் வந்து நான் டைம் எடுக்கிறேன், நான் பேசிக்கிட்டு இருக்கேன், தகுந்த முடிவு எடுக்கப்படும், அதுக்கப்புறமா அது சொல்கிறேன், விரைவில் தெரியப்படும். ஒரு அசம்பாவிதமோ இல்லை சபாநாயகர் அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு 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 வாக்குவாதம், ஒரு பிரச்சனை அது கிடையாது. இந்த தரப்புலேருந்து வந்தாலும் அவங்கள கூப்பிட்டு பேசி கீசி சமாளிக்கிறாரு. அந்த தரப்புலேருந்து வந்து மனு கொடுத்தாலும் அதையும் சமாளிக்கிறாரு. இதுக்கு நடுவில் அவரோட துறை செயலாளர் ஒருத்தர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு. ஆத்தாடி உங்கள் அரசியலும் வேணாம், உங்கள் இதுவும் வேணாம், எனக்கு இன்னும் 2-3 மாதம் இருந்தால் கூட பரவாயில்ல, நான் விடை பெறுகிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போயிட்டாரு. டைம் இருக்கு அவருக்கு டைம் இருக்கு. அவருக்கு வந்து இன்னொரு 3-4 மாதங்கள் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அவர் வெளியேறி அவர் வந்து போதும் அப்படின்ற அந்த முடிவுக்கு வந்துட்டார். அதனால் 6ஆம் மாதம் வரலும் அவருக்கு வந்து பிரச்சனை கிடையாது. அதை இன்னும் ஒரு 3 மாதம் இருக்குது, 3-4 மாதம் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அவரும் போயிட்டார். அப்போ இவ்வளவோ பஞ்சாயத்து நடந்திருக்குது. ஏன்னா குதிரை பேர பிரச்சனை, எம்எல்ஏக்கள் மாறி இருக்காங்க, நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு அப்படின்னும் போது அதனுடைய மன உளைச்சல் பிரச்சனை, அதனால் வரக்கூடிய ஏழ்ரை அவப்பேறு கெட்டது இதெல்லாம் அவர் வாங்கிக்கல. யார்? சபாநாயகர் வந்து அவர் அந்த கெட்ட பேரை வாங்கிக்காம கட்சிக்கு பிரச்சனை இல்லாமல் என்னென்ன பண்ண முடியுமோ அதே மாதிரி பேரவையில் யாருன்னா பேசணுன்னா அவங்களுக்கு ஒரு அனுமதி கொடுத்து இந்த 1 மாதத்தில் வந்து டாப் 1 பொசிஷனில் பார்த்தீங்கன்னா ஐயா ஜேசிடி பிரபாகர் தாவேகாவோட பர்ஃபார்மன்ஸ் லிஸ்ட்டில் 2வது இடத்தம் பார்த்தீங்கன்னா ராஜ்மோகன் சொல்லலாம். ஏன் ராஜ்மோகன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பட்டியல் இனத்திலிருந்து வராரு. இவரெல்லாம் வந்து அமைச்சரா அப்படி இப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்லேயே வந்து இவருக்கு என்ன தெரியும், இவர் சினிமா பட்டிமன்ற பேச்சாளர் தானே அப்படின்ற மாதிரி பேசினாங்க. பட் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அதிக பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு துறை பள்ளிக்கல்வித்துறை தான். பள்ளிக்கல்வித்துறை. ஏன்னா நிறைய டீச்சர்ஸு வேலைவாய்ப்பு பிரச்சனை, போராட்டம், ஜாக்டோஜியோ, இந்த ப்ராப்ளம், பள்ளிக்கல்வித்துறை நிதி வராமல் பிரச்சனை, ஒன்றிய அரசோட பிரச்சனை, புதிய கல்விக் கொள்கை பிரச்சனை, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பிஎம் ஸ்ரீ திட்டம் என்னன்னும் போது அதை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பத்திரிகையாளரை சந்தித்து சமாளித்து இப்படி அப்படின்றாரு. அப்புறம் அஜித்துக்கும் போய் அவங்க வீட்டுக்கும் போய் துக்கம் விசாரிச்சுட்டு நான் வந்து எல்லாருக்குமான ஆள் அப்படின்றாரு. அதே மாதிரி பத்திரிகையாளர்களை தொடர்ந்து சந்திக்கிறது, யார் ஆஃபீஸ் போய் இல்லை அதில் உண்மையிலேயே சொல்கிறேன்னா அதில் உண்மையிலேயே வந்து அமைச்சர் ராஜ்மோகன் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு டைப் தான். அவ்வளோ ஒரு இணக்கமான ஒரு மனிதர் தான். இணக்கமாக இருக்கார். ஏன்னா நம்மளோட நண்பர்கள் நிறைய பேர் போய் பார்க்குறாங்க. பத்திரிகை துறைக்கு அவர் தான் அமைச்சர். போய் பார்க்கும்போது இல்லைங்க அமைச்சர் வந்து ஒரு அமைச்சர் மாதிரி இல்லை, ரொம்ப எளிமையாக பழகிறாரு. அதுக்கப்புறம் போன உடனே டிஃபன் சாப்பிட்டீங்களாலாம் கேட்குறாரு, காஃபி எதனா சொல்லவான்றாரு. அப்போ ஒரு அமைச்சரை பார்க்குறதுக்கு அரசாங்க ரீதியாக பார்க்க போனால் அவர் வந்து டிஃபன் சாப்பிட்டீங்களா, காஃபி குடிச்சிங்களா, எப்படி வந்தீங்க, இது மாதிரிலாம் பழகிறாரு. இது எங்களுக்கு கொஞ்சம் புது அனுபவமாக இருக்குது. அதிகார தோரணை இருக்காது, அதிகார தோரணை இல்லைன்றாங்க. ஸோ இதை தாண்டி நிறைய அசோசியேஷனில் வந்து எனக்கு இந்த வேலை இன்னும் பணி நிரந்தரம் பண்ணல. அதாவது டீச்சர்ஸ் அசோசியேஷன்லேருந்து இப்போ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இருக்குது, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குது, சிபிஎஸ்சி இருக்குது, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு அசோசியேஷன் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்தா 15-30 வருஷமாக இருக்கிற பிரச்சனைலாம் இருக்குது. அதில் 15 வருஷமாக இருக்கிறது, 10 வருஷமாக இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இதை உங்ககிட்ட கொடுத்துட்டு முடிச்சு கொடுங்கன்னு கேட்குறாங்களாம். அப்போ அவர் கூட வேலை செய்கிறவங்க அவர் எல்லாருக்கும் வாங்க பண்ணிடலாம் கிண்ணிடலான்ற மாதிரி சொல்கிறாரு. எங்களுக்குள்ள பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அசோசியேட்டாக இருக்கிற ஆஃபீஸர்ஸை பொறுத்தவரையிலும் அவர்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கார். நீங்கள் சொல்லுங்கள் சார், இது எது கரெக்டு சொல்லுங்கள் சார், அப்படி தான் சார் பண்ணணும், எனக்குன்றது இல்லை, எனக்கு சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் அப்படி இல்லை, எது இதுவாக இருக்குமோ அதை சொல்லுங்கள், ஏன்னா பேரு கெட்டுடக்கூடாது பார்த்துக்கங்கன்னு பயத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க சுற்றி இருக்கிறவங்க. சுதாரிப்போடு இருக்காரு, பிரச்சனை ஆயிடக்கூடாது. ஏன்னா ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னால் போய் தலைவர் முன்னாடிலாம் போய் ஒரு முகத்தை தொங்க போட்டு என்னால் நிற்க முடியாதுன்ற அளவுக்கு புலம்பிக்கிட்டு வேலை பார்க்குறாரு பயந்துக்கிட்டு. ஸோ அதனால் வந்து அவர் வந்து நம்பர் 2 பொசிஷன் வராரு. ஒரு துறை ரீதியாக இதுவரைலாம் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் எதுவும் பிரச்சனை வெடிக்கலை. மற்றவங்கலாம் ஒரு விமர்சனம், அவர் பண்ண ஒரே தப்பு அடுத்த மாதம் இஎம்ஐ எப்படி கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை ஒன்று சொல்லி அது ஒரு வைரல் ஆகி வந்தது தவிர்த்து அதை தாண்டி எதுவும் இல்லை. அப்போ 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா ராஜ்மோகன் இருக்கார். ஒரு சிறப்பான ஒரு அமைச்சராக செயல்படுறதுல
மூன்றாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ஆனந்த் இருக்கார். இதுதான் சர்ப்ரைஸ். இது எனக்கு ஏன் சர்ப்ரைஸ்னா, சரி இது வந்து நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நபர்கள் கிட்ட, அதாவது 10 பத்திரிகையாளர்கள் கிட்ட, ஒரு 5 தலைமைச் செயலகத்தில் இந்த ஓஏ இருப்பாங்க, ஃபைல் மூவ் பண்ணுறாங்க, அண்டர் செக்ரட்டரி, அந்த மாதிரி ஆட்கள் கிட்டலாம் ஒரு 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 இந்த சைடில் ஒரு 10 பேர், இந்த சைடில் ஒரு 5 பேர், அதுக்கப்புறம் நான் ஒரு 2-3 நாள் போய் நானே நேரில் விசாரித்து அப்படி எடுத்தது தான் நான் இங்கே பேசுகிறேன். அப்போ எனக்கு வந்து கேட்கும்போது ஒரு பேராமீட்டரில் வைக்கும்போது ஐயா புஷி ஆனந்த் வந்து 3வது இடத்துல வரார் பர்ஃபார்மன்ஸ் வைஸ். என்னங்க எப்படிங்க இவர் பர்ஃபார்மன்ஸ் வைஸில் 3வது வராருன்னு பார்த்தா, இந்த கட்சிக்குள்ளே நிறைய பிரச்சனை பஞ்சாயத்தெல்லாம் இப்போ பயங்கரமாக ஓடுது. இப்பவும் ஓடிக்கிட்டு இருக்கு. இவரு துறை ரீதியாகவும் ஒரு சில விஷயங்களை பார்க்கறது கொள்றதுன்னா பெரிய துறை, வாட்டர் இரிகேஷன், அது இது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு நடுவில் காலையில் சம்டைம்ஸ் 7:30 மணிலேருந்தே ஆளுங்களை பார்க்கறது, 7 மணிக்கு பார்க்கறது, வீட்டாண்டை பார்க்கறது, இங்கே வந்தால் இங்கே ஒரு 100-150 பேர் பார்க்கறது, மதியம் ஒரு 100 பேரை பார்க்கறது, இந்த மாதிரி இரவு தூங்குறதுக்கு நேரம் ஆயிரும். தூங்குறதுக்கு 11:30 மணிக்கு 12 மணி வரைலாம் ஆக்டிவாக இருக்காப்ல. ஸோ அப்போ கட்சி பாரம் வருது, கட்சி பாரத்தையும் சேர்த்து அமைச்சர் பாரத்தையும். இதுக்கு நடுவில் வந்து இப்போ நிறைய பேர் வந்து சேர்றாங்க இல்லைங்களா, அதிமுகலேருந்து வரவங்கலாம் சும்மா வருவாங்களா, அண்ணா எனக்கு இந்த பதவி வேணும் அப்படின்னு போது என்ன பண்ணுறாரா, கூப்பிட்டு நீங்கள் 2 பேர் பேசுங்க. அவங்க அரை மணி நேரம் பேசுகிறாங்க, பஞ்சாயத்து வரல. அப்புறம் போயிட்டு மோர் தண்ணி எதனா வேணுமா அப்படின்றாரு. அப்புறம் இவர் மற்றவங்ககிட்டலாம் பேசுகிறாங்களேப்பா, என்னப்பா சொன்னால் ஒரு விஷயம் செய்ய மாட்டேப்பா அப்படி இப்படின்னு திட்டுறாரு. அவர் பார்த்தா ஏன்னா டென்ஷன் ஆகிறீங்க, என்னண்ணா தண்ணி கிண்ணி குடிங்கண்ணா. யாருன்னு பார்த்தா அமைச்சர். எல்லாம் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, இவரோட கூட வேலை பார்க்குறவங்க நினச்சிக்கிறாங்க அந்த மாதிரி. ஏன்னா யாருக்கும் நிறைய பேருக்கு அமைச்சர் தெரியாதுல்ல, யார் எந்த அமைச்சர் என்ன ஏதுன்னு. பார்த்தா ஒரு கோரிக்கை வச்சு மனு நின்றுட்டு இருக்கிறாங்க. அங்கே சேர் இல்லைன்னா ஒருத்தர் அமைச்சரும் நின்று இருக்கிறாராம். இவர் அமைச்சர்ன்றது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியல, அங்கே போன பத்திரிகையாளருக்கும் தெரியல. இப்படி தான் இருக்குது அவரோட அலுவலகம். அப்போது வந்து அதாவது இட்டுன்னு போகிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னாருல. அந்த மாதிரி இவ்வளோ பேரை பார்த்து இவ்வளோ பேர் பஞ்சாயத்து மேய்க்கிறதுங்கிறது இந்த வயசும் அவருக்கு அதிகம். இந்த வயசில் வந்து அதாவதுங்க நான் வந்து இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, பேரை கெடுத்துக்காமல் இந்த 1 மாதத்தில் வேலை செய்து கொஞ்சம் அதிகமாக களத்தில் நிற்கிறது, இல்லை அதிகமாக வந்து மக்கள்கிட்ட பேசுறது யார் யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து 3வது இடத்துல வந்து ஐயா ஆனந்த். அதே மாதிரி அதிகாரிகள் கிட்ட வந்துட்டு நிறைய அதிகாரிகள் வந்து இவர்கிட்ட வந்து ஒரு கட்சியில் இவர் தான் நம்பர் 2, இவர் தான் கட்சியோட பொதுச் செயலாளர், அதை இதுவும் போட்டிருந்தாங்களே, அமைச்சரவை இதுவும் போட்டிருந்தாங்க நம்பர் 2. அப்போ அதிகாரிகள்லாம் வந்து இவர்கிட்ட வந்து அந்த போய் ஆப்பிள் கொடுக்குறது, ஃபார்மாலிட்டிக்கு ஒரு வணக்கம் ஆக்குறது, அதுவும் நிறைய பேர் போகிறாங்க. போன உடனே எவ்வளோ பேர் கூட்டம் இருந்தாலும் அவங்கள ரிசீவ் பண்ணி ரொம்ப நன்றி சார், அதாவது அவங்க ஏஞ்சினா இவரும் ஏஞ்சி நிற்கிறாராம், அவங்க வணக்கம் வச்சா இவரும் வணக்கம் வைக்கிறாராம். ஸோ இதெல்லாம் புதுசாக இருக்குது. ஏன்னா இப்போது இதே திமுக அதிமுகவில் நம்பர் 2னா அவங்க எப்படி இருப்பாங்க? இப்போ ஒரு ஐயா துரைமுருகனை போய் பார்க்குறீங்க, டிஆர் பாலை போய் பார்க்குறீங்க, இல்லை இந்த சைடு எஸ்பி வேலுமணி பார்க்குறீங்க, இல்லை வந்துட்டு நீங்கள் வந்து செங்கோட்டையனை போய் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க எப்படி இருந்தாங்க? தோரணம் வேறு. இவர்கிட்ட வந்து என்ன ஒன்று, எப்போ போனாலும் ஆளுங்க இருக்கிறாங்க. ஒரு ஆஃபீஸர்ஸ் ஃபைல்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னா அது ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு புலம்புறா. பப்ளிக்கு கூட்டம் வந்துக்கினே இருக்குது இவரோட ரூமில், குறையவே. ஏன்னா நேற்று கூட வானதி அம்மா வந்து வானதி ஸ்டேஷன் நம்ம என்ன போட்டிருந்தாங்கன்னா, இதுனா தலைமைச் செயலகமா உங்கள் தலைமை அலுவலகமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கூட கேட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு இருக்கா? ஆமாம், அந்த அளவுக்கு இருக்குது. ரீல்ஸ் எடுத்தவங்க எல்லாம் போயிட்டு ரீல்ஸ் எடுத்துட்டு அப்படியே ஆனந்தனனை பார்த்துட்டு போயிடுவோம், ஒரு வைபு பண்ணுவோம் ப்ரோ, அப்படியே ஆனந்தனனை பார்த்துட்டு போயிடுவோம். இப்படி இந்த மாதிரி சொந்த கதை, சொந்த சோகை, சூழ்நிலை சோகை இதெல்லாமே வந்து இவருக்கு தான் வருது. அதையும் சமாளிச்சுக்கிட்டு ஒரு தள்ளு மில்லோ இல்லை ஒரு சண்டை. ஆனால் நிறைய பஞ்சாயத்துகள் நிறைய நடக்குதான் இவரோட அலுவலகத்திலையோ, அதாவது மினிஸ்டர் ஆஃபீஸ் தாண்டி கட்சி அவரோட வீட்டிலேருந்து வராரு பாருங்க, அங்கே இங்கே எல்லா இடத்துலையுமே திடீர்னு வண்டியை பார்த்தா நிறுத்திடுறது. இவர் அந்த ஒரு பிரச்சனைக்கு ஃபைல் மூவ்மெண்ட் எல்லாமே வந்து ஸ்பீடப் பண்ணியிருக்காராம். இன்னும் ஃபைல்ஸ் எவ்வளோ நாள் எடுத்துக்கிறாங்க கையெழுத்து போடுறதுக்கு, இவங்க துறையிலேருந்து மற்ற துறைக்கு எவ்வளோ சீக்கிரமாக போகுது அப்படின்றதையும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து ஃபைல் மூவ்மெண்ட் வந்து இன்றைக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கிறது ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். ஏன்னா வால்யூம் ஜாஸ்தி. ஓகே. அது இன்னொன்று அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சந்திரமோகன் வந்து பீயிங் எ சீனியர் ஆஃபீஸர், அந்த அவரோட சீனியாரிட்டி ஆல்ரெடி அவரை மாற்றலை இன்னும் துறை ரீதியாக. ஸோ அவரோட சீனியாரிட்டி ஹெல்ப் பண்ணுது. அதனால் வந்து மினிஸ்டர் செக்ரட்டரி அந்த கோஆர்டினேஷன் இருப்பார், அது ரொம்ப முக்கியமாக இங்கே பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி இவருக்கு வந்து ஆனந்துக்கு இந்த WRD இது இரிகேஷன்லாம் பெருசாக இருந்தாலும் இவருக்கு அது பேக்கப் வருதுன்னா ககன்தீப் சிங் பேடி. அவர் பம்பரமான ஆள், அவர் பம்பரமாக சுற்றி வேலை செய்வார். யாருன்னா எதனா கோபமாக இருந்தால் எம்எல்ஏ கோபமாக இருக்கும், சாருக்கும் மோர் குடு அப்படின்றவாரு. அதே மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து 2 கட்சிக்காரங்க வந்தால் என்ன வேணும்னு சொல்லுங்க, அது கவர்மெண்ட்ல என்ன இருக்குதோ அது செய்யுது. பட் இது வந்து ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு பரிச்சயமான நேர்மையான அதிகாரின்னு பேர் வாங்கினார் ஒரு அளவுக்கு. அதனால
இப்போ சந்திரமோகன் அவர்களும் ககன்தீப் சிங் பேடியும் அந்த துறை சார்ந்த அமைச்சர்களுக்கு பக்கபலமாக அமைச்சிட்டாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த பியூரோக்ராட்டிக் ப்ரெஷரு அதெல்லாம் வந்து ஈஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சைடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நல்லா பேர் எடுக்குது, ஃபைல்ஸ் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை, கெட்ட பேர் வராமல் சந்திரமோகன் ஃபைல்ஸை கிளியர் பண்ணுறது, ஆலோசனை கொடுக்குறது, அமைச்சரோட சேர்ந்து இலகுவாக வேலை செய்கிறது. அது இந்த சைடு பேடி கேட்கவே வேணாம், ஃபைல்ஸ் எல்லாம் பொதுவாக நிறைய தேக்க வைக்க மாட்டார். அவர் டேபிளுக்கு வந்ததுன்னா உடனே பார்த்து அமுச்சு விட்ருவாரு. அப்படி யாருன்னா கலெக்டர் எதனா கேட்ட கேள்விக்கு பதில் வரனா இவரே லைனில் போயிடுவார். லைனில் போயிட்டு இது என்ன பண்ணுது, கலெக்டர் வந்து வேலை பார்க்குதா இல்லையா அப்படின்னு இங்கிலீஷ்லனா இங்கிலீஷில், தமிழ்லனா தமிழில் கேட்டு ஒரு வழி பண்ணார். அது சீனியர் மோஸ்ட் ஆஃபீஸர். ஸோ இந்த 2 பேர் வந்து அவங்களுக்கு வந்து இது இருக்குது. அப்போ நம்ம வந்து ஐயா ஆனந்த் வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து 3வது வராது. 4வது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லோகேஷ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதி, அதாவது கம்ப்ளீட்டாக லோ ப்ரொஃபைல். ஐயா தனபால் அவர்களோட மகன் லோகேஷ் வந்து அதிமுகலேருந்து இங்கே வந்து சேர்ந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு. ஆனால் கேபினெட்டில் பின்னாடி இருக்கார் அந்த ரேங்கிங்கில். ஆனால் இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முக்கியமான டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது. வருவாய் சம்மந்தமானது, கமர்ஷியல் டேக்ஸ், அந்த மாதிரி எல்லாமே வந்து பணப்புழக்கம் அந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு துறை. ஸோ அந்த துறையை வந்து டீல் பண்ணுறாரு. அப்போ என்னன்னா நிறைய கார்ப்பரேட்ஸு, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸு, அந்த மாதிரி விஷயங்களும் இவங்களை வந்து பார்ப்பாங்க. அப்போ அந்த மாதிரி வந்து பார்க்குறவங்கள கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஒரு கூட்ட நெரிசலோ இல்லை வந்து ஒரு 4 பேருக்கு வெளியில் வந்து இதை பண்ணுறாரு அதை பண்ணுறாரு. அவர் எங்கேயுமே பார்த்தா ட்ரோன் விடலை, எங்கேயுமே விளம்பரம் எதுவுமே ரீல்ஸோ விளம்பரமே எதுவுமே இல்லை. ஆனால் சைலண்ட்டாக இந்த துறையில் ஒரு 2-3 மாதமாக தேங்கின ஃபைல்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னா வருவாய் சம்மந்தமான விஷயம், தேர்தல் வேலையை மையமாக வச்சுட்டு எதுவுமே பண்ணல. அப்போது நிறைய வேலைகள் பின்னாடி இருக்குது. அந்த வேலைகளை முன்னாடி ஸ்பீடாக தள்ளுற வேலையை வந்து சத்தமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக வந்து லோகேஷ் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து நம்ம செக்ரட்டரியேட்லேருந்து வரக்கூடிய தவறு. ஓகே. 5வதா பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு எதிர்பாராத லிஸ்ட்டு தான். ஆனால் விமர்சனம் பார்த்தா இவர் தான் நம்பர் 1ல் இருக்கிறார். வயசு கம்மி, விமர்சனம், டிஷர்ட் போட்டு போவார், மாஸ்க் போட்டு போவார், கொஞ்சம் வீடியோஸ்லாம் வரும். யாரானா ரமேஷ். ஓகே. இந்து அறநிலையத்துறை அமைச்சர். அதாவது ஒரு உயர் சாதியில் சொல்லப்படுறதா இருக்கக்கூடிய, அவங்களே சொல்லிக்குவாங்க. அதாவது எல்லா ஜாதியும் ஒன்று தான், எல்லாரும் வந்து மனுஷன்ல தான் மனுஷன் பிறக்கிறான். ஆனால் ஒரு சில பேருக்கு அந்த புரிதல் இல்லாமல் அப்படி இருப்பாங்க. இவர் வந்து பிராமின், அதனால தான் இவருக்கு அறநிலைத்துறை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு விமர்சனம். அதாவது பதவி ஏற்ற உடனே பதவி சுகம் இருக்கா இல்லையான்னு தெரியாமல் முழுகிரிடத்தை தூக்கி ஒருத்தருக்கு வச்சு விட்டாங்கன்னா அது ரமேஷ்க்கு தான். ஒரு முறுக்கு பேக்கெட்டு பார்த்ததுக்காக இவ்வளோ விமர்சனம். அந்த வடிவேல் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அந்த ஓலக்கொட்டாயை திறந்து இப்படி திருப்பி பார்ப்பார். நான் இப்போ என்ன சொல்லிட்டேன்னு என்ன காலையிலேருந்து தேடுறீங்க, எதுக்கு என்ன இப்படி தேடுறீங்கன்னு தெரியாமல் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரமேஷ்க்கு. பட் ரமேஷ் வந்து அதை மீறி அதிகமான இன்ஸ்பெக்ஷன் ஒரு இடமா இருக்கிறது. இந்த கோயில் என்ன, அந்த கோயில் என்ன, தலைமைச் செயலகம் வர்றது. இந்த இன்னொன்று யங் பர்சனாலிட்டின்றதுனால நிறைய தாவேகா கட்சிக்காரங்களும் வந்து இந்த ஃபோட்டோவுக்கு ஃபோன். இன்னொன்று ஒரு யங்ஸ்டருக்கு எவ்வளோ பெரிய போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்குறாங்கன்னா, ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு பார்ட்டிங்கிறத வந்து அடிக்கடி இவர் போய் போங்கறதுனால நடக்குது இல்லை, அது மாதிரி பண்ணுறது. அதுக்கப்புறம் ஃபைல் மூவ்மெண்ட் வந்து பிக்கப் ஸ்பீடு எடுத்துருக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில். இது இல்லை. இன்னும் ஒரு என்ன பிரச்சனைனா, சட்டத்துறை சார்ந்தவங்க ஒரு சிலர்கிட்ட கேட்டேன். ஏன்னா கோயிலில் நிறைய சம்மந்தமான வழக்குகள் அது இதெல்லாம் இருக்குது. ஆமாம். இப்போது அதாவது ரமேஷ் கதை எப்படி இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன்னா, நாளைக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு போய் பார்க்கும்போது அங்கே பார்த்தா அப்படியே மலை போல தான். ஐயோ இது கோர்ட்டு, இது மாதிரி விஷயம், இது கொள்கை முடிவா, இது அப்போ என்ன பண்ணுறது? சரி, அவரை கூப்பிடு, இவரை கூப்பிடு, அதிகாரி கூப்பிடு. இப்போ ஆய்வு இதை முடிச்சுட்டு அது ஆய்வு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கட்சிக்காரங்க அதை முடிச்சுட்டு அது இதுக்கு நடுவில் திருச்சிக்கு விஜய் அவர்கள் போகிறாரு. அப்போது எல்லாத்தையுமே அப்படியே இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறது. அதாவது நேரம் இருக்கா இல்லையா ரமேஷ்க்கு படுத்து தூங்குறதுக்கு அப்படின்ற அளவுக்கு சுத்துறாங்க. நல்ல பேர், கெட்ட பேர், சனாதன பிரச்சனை, கோயிலில் வந்து அத்தை காணோம் இத்தை காணோம், அதுலேருந்து ஆரம்பித்து எல்லாமே வருது. பண்ணுறா அப்படின்னா அவரு. ஆமாம், பஸ்ஸையும் மீட் பண்ணுறா, அப்படி பஸ்ஸையும் மீட் பண்ணுறாப்புல. இப்போ இதில் வந்து பத்திரிகையாளர் சந்திப்புன்னு பார்த்தீங்கன்னா ரமேஷ் பார்க்குறாப்புல, ராஜ்மோகன் பார்க்குறாங்க, இந்த 2 பேர் பார்க்குறாங்க. அதை தவிர்த்து ஐயா ஜேசிடி பிரபாகர் அவ்வளோ பத்திரிகையாளர் சந்திக்கிறத நான் ஒரு சபாநாயகர். அதே மாதிரி லோகேஷ் சுத்தமாக பத்திரிகையாளரை பார்க்கறது கிடையாது. அதுக்கப்புறமா வந்து இவருமே பத்திரிகையாளரை அவாய்டு தான் பண்ணார். ஐயா புசி ஆனந்த் அவருமே ஆனந்த் அவர்களும் பார்க்கறதில்ல. ஸோ இது வந்து சரி. இப்போ 5 லிஸ்ட்டு நம்ம பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து சபாநாயகர் வராரு, 2வது வந்து ராஜ்மோகன் வராங்க, 3வது வந்து ஐயா இவர் வராங்க ஆனந்த் அவர்கள், 4வது வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் வராரு, 5வதா பார்த்தீங்கன்னா அமைச்சர் ரமேஷ் வராங்க. சரி, இப்போ இதில் செங்கோட்டையன் எங்க? ஐயா கிட்ட தான் முக்கியமான துறை இருக்கு, முக்கியமான ஒரு துறை இருக்கு. என்ன ஏதுன்னா இந்த துறை மாறுது இல்லை, துறை விட்டு ஒரு சில கொடுத்து அப்புறம் மாத்துறாங்க இல்லையா? இதில் வந்து அந்த டிரான்சிஷன் பீரியட் ஒரு 2-3 நாள் எடுத்துக்கணும்.
ஓ அப்போ அந்த ஃபைல் பார்க்குறது எது இந்த டிபார்ட்மெண்ட்டு, அப்போ இவர் பார்த்த ஃபைல் வந்து எது சிஎம் ஆஃபீஸ் போனோம், எது வந்து சிஎம் ஆஃபீஸில் செக்ரட்டரி 1 S1 S2 எது 3 போகிறோம், அந்த ஆப்ரேஷன். அதுக்கப்புறம் இப்போது ஸ்பீடு எடுத்திருக்காரு. இவருக்கு என்னன்னா ஏன் நிர்வாக ரீதியாக இன்னும் வந்து செங்கோட்டையன் அவர்கள் இதை செய்தார். ஏன்னா இப்போ இவங்களும் அப்படிதும் வரல. அதுதான் இப்போ இவங்கெல்லாம் இப்போ ராஜ்பவன் எடுத்திங்கன்னா ஸ்கூலுக்கு வெளியில் வந்து போர்டு வைக்கணும், எவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்களோ அது வெளியில் போர்டு வைக்கணும். ஸ்கூலு திறக்கிறதுக்கு முன்னாடி டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், இந்த டெம்பரேச்சர் ஓகேவா, கரெக்டாக திறக்கலாமா, அப்படி இப்படின்னு இதெல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கேனாச்சும் எதனாச்சும் போராட்டம் கிட்ட வந்துச்சுன்னா வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும், எல்லாரையும் கூப்பிட்டு கேட்குறது பேசுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவரோட துறை எடுத்திங்கன்னா அந்த மாதிரி எதுவும் வரல. ரமேஷ் போன உடனே ஏழ்றதான், ஐயோ இந்த கோயிலில் அதை காணோம், இந்த கோயிலில் வந்து இவங்க ஆதிக்கம் தான், இந்த கோயிலில் கேஸ் இருக்குது, இந்த கோயிலில் நகையை காணோம், இந்த கோயிலில் வந்து மடப்பள்ளியில் சாப்பாடு சரியில்லை, இந்த கோயிலில் சனாதனத்தை நாங்கள் தூக்கியே பிடிப்போம், இந்த கோயிலில் அர்ச்சகர் தமிழில் தான் பாடணும், இப்படியெல்லாம் இருக்குது. அப்போ ரமேஷ் பிரச்சனை அப்படி. பட் ஐயாக்கு செங்கோட்டையனுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சவால் இருந்தது. அதாவது லெஜிஸ்லேட்டிவும் இவர்கிட்ட வர மாதிரி இருந்துச்சு. பட் இப்போது அதை இவர்கிட்ட கொடுத்துருக்குறேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து அது வேற ஒருத்தர்கிட்ட இருந்துன்னு நினைக்கிறேன். அதாவது சட்டமன்றத்தில் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, அது சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள் வந்து தாவேக்கா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஐயா ஜேசிடி பிரபாகர் கிட்டேயும் செங்கோட்டையனுக்கு தள்ளி விட்டாங்க. அதாவது எம்எல்ஏக்கள் சம்பந்தமான விஷயம், அவங்க சம்பந்தமான ஃபைல்ஸு, சட்டமன்றம் இயங்குறது. ஸோ அங்கே பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு அந்த வேலையை பார்த்துருக்காங்க. ஸோ அது அப்புறம் இப்போ வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இப்போ இந்த குறுவை தண்ணி வருதா வரலையா, விவசாயிகள் பிரச்சனை என்ன நடக்குது, ஒருவேளை மழை எங்கன்னா பேஞ்சுதுன்னா அதிகமாக டேமேஜ் வருமா, அந்த ஆய்வு ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அவர் எப்படி செயல்பாடு பண்ண போகிறாங்க. பட் இவர் வந்து ஸ்டில் சீன் அஸ் மோர் ஆஸ் அன் ஏடிஎம்கே மேன். அதாவது அதிமுகலேருந்து யாருன்னா வரணும் போய் சேரணும் அப்படின்னா அவர் தான் மீட் பண்ணணும். அதாவது சாமி எனக்கு நல்லா இருக்கா, ஜோசியம் பார்த்து சொல்லுங்க, சோழியை போது பார்த்து சொல்லுங்க, இதுவரையிலும் நல்லது நடக்கலை, இனிமேல்டாச்சும் நல்லது நடக்குமா, டெண்டர் கிடைக்குமா, கான்ட்ராக்ட் கிடைக்குமா, லம்பாக எதனா சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா இது நல்லா இருக்கா ஏதுன்னு போய் கேட்பாங்கல்ல. அவங்களே நிறைய பேர் வந்து பேசுறது கொள்றது அந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் அவரோட பரிச்சயமாக இருக்கிற மாதிரி தகவல். அப்போ அதனால வந்து அவர் வந்து அந்த டாப் 5ல் வரல. பட் மேபி எனி டே ஈ கேன் கம் இதுவில். ஸோ இப்போ இதை தவிர்த்து மற்றவர்கள் அப்படின்னா மற்றவர்கள் டாப்பில் இருக்கிறாங்க. எதுலனா ரீல்ஸில் நிறைய இருக்கிறாங்க, விளம்பரத்தில் நல்லா இருக்கிறாங்க, அதுக்கப்புறமா பத்திரிகையாளர் ஒன்று கேட்டால் அவங்க ஒன்று சொல்கிறது, அதுக்கப்புறம் மக்களை போய் கன்ஃபியூஸ் பண்ணி விட்றது, ரிசர்வ்டெல்லாம் வெளில வாங்க அன்ரிசர்வ்டெலாம் உள்ளே போங்க அப்படின்றது, அப்புறம் நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்லன்றது, அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில் போயிட்டு ஏதோ சம்மந்தம் இல்லாமல் மாற்றி கீத்தி பண்ணுறது, இந்த மாதிரி ஒன்றும் சொதப்புறாங்க. இல்லை இன்னும் அந்த சிஸ்டம்குள்ளே அவங்க ரிதம்குள்ளே வரல. ஸோ 35 அமைச்சரில் வந்து இந்த 5 அமைச்சர்கள் வந்து அவங்களோட செயல்பாடு வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அவங்க அந்த சிஸ்டத்துக்குள்ளே வந்துட்டாங்க, ஃபிக்ஸ் ஆகிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு சில இந்த அமைச்சரில் இந்த அமைச்சர் எல்லாருமே யாருன்னா வந்து ஏதோ ஒரு விஷயம் கேட்குறாங்கன்னா, சார் அது ஏன் துறையா இல்லையான்னு எனக்கு ஃபுல்லாக தெரியல, நான் செக் பண்ணிவிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன், எது என்னால் முடியும் என்னால் முடியாது எல்லாத்தையும் வாங்க பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஸோ அந்த வேலையை வந்து இவங்கெல்லாம் ரொம்ப தெளிவாக பண்ணுறாங்க. குறிப்பாக அந்த விஷயத்தில் வந்து லோகேஷ் வந்து ரொம்ப தெளிவாக எது என்னோட துறை, என்னோட துறைக்கு சம்பந்தப்பட்ட மகன் இல்லையா, ஆமாம் எது என்னோட துறை சம்மந்தம். ஏன்னா இப்போ இவர் ஒரு அமைச்சர் இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது சரி சங்கடம் மனஸ்தாபம் யாருக்கு எப்படி வேணா வரலாம். ஏன்னா இது ஒரு புது கட்சி, யார் நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3ன்னு தெரியாது. இப்போ சேலத்தில் பார்த்தோம், அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாரு, ஆனால் மாவட்ட செயலர் வந்து கூப்பிட்டாருன்னா கட்சிக்காரன் போனால் அமைச்சரோட வேண்டப்பட்டவர் சொல்லிட்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணி அவர் திட்டுறாரு மிரட்டுறாரு. இந்த மாதிரி உட்கட்சி பிரச்சனைகள்லாம் நிறைய வருது கட்சியில். அப்போது இப்போ லோகேஷ் அவர்களை பொறுத்தவரை அந்த தெளிவு எது என்னது எது பண்ணலாம் எது பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி, அது மேபி பாலிடிக்ஸ் ரொம்ப நாள் பார்த்ததுனால அந்த அனுபவம் இருக்கான்னு தெரியல. ஸோ இதுதான் இந்த லிஸ்ட். அதாவது யாரோட பர்ஃபார்மன்ஸ். எல்லா அமைச்சரை பற்றியும் சொல்லிட்டீங்க, முதல் அமைச்சர் அவருடைய 30 நாள் சேவை சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா நிறைவு பெற்றுலாம். முதலமைச்சரை பற்றி தான் நான் டெய்லி தானே பேசிகிட்டு இருக்கிறேன். நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறது ஐயா வந்து இன்னும் கொஞ்சம் உழைப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றதா சொல்கிறோம். அவர் முதல்வர் ஆகிட்டாருன்றது என்ன ஒன்று சொல்கிறாங்கண்ணா, அது கிளாரிஃபை பண்ணுங்க. நீங்கள் சட்டமன்றத்துக்குலாம் போனவர் அந்த ஒரு நாளைக்கு சொல்கிறேன், அது கவனிப்பீங்க நீங்கள். சீக்கிரமாக போகிறாருங்க, அங்கேயே மதியானம் உணவு எடுத்துகிட்டு வந்துடுறாரு, சாப்பிட்றாருங்க, எல்லோரும் மீட் பண்ணதாங்க போகிறாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஒரு அசம்பிளிக்குள்ளே நீங்கள் பல சிஎம்மாக பார்த்துருப்பீங்க, எல்லாருமே நடவடிக்கைக்கும் முதலமைச்சர் விஜய் நடவடிக்கைக்கும் வேறுபாடு உங்களுக்கு ஓரளவு தெரியுதா, இல்லை புதுசாக அப்படி தான் இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கணிப்பு என்ன? இல்லை இவர் புதுசு அப்படி தான் இருப்பாருங்க, அவருக்குமே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. எல்லாருக்குமே எல்லாம் தெரியாதுங்க. இப்போது எடுத்தவொன்னே தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவ்வளோ அமைச்சர்களை பற்றி விசாரிக்கிறவன் அதான் விசாரிக்காமல் இருப்பாங்க. எனக்கு இன்னும் அந்த இது சாட்டிஸ்ஃபைடாக வரல. ஸோ இஸ் நாட் கம்மிங். அதாவது முதலமைச்சர் வந்து இவங்கெல்லாம் 5 அடி பாஞ்சா ஒரு 10 அடி பாயணும், ஆமாம், இல்லை 15 அடி பாயணும்.
அப்போது துறை ரீதியாக இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குது, இவங்க எங்கே வேணால் போகலாம், கூட்டம் சேராது, அதெல்லாம் இருக்குது. பட் ஒரு முதலமைச்சர் அது மாதிரி எல்லாத்தையும் போய் பண்ண முடியாது, அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். பட் அவரோட ரீச்ன்றது வேறு. நான் பேசுகிறது பொதுமக்கள் சம்பந்தமான விவகாரங்கள், துறை ரீதியாக பர்ஃபார்மன்ஸ், அதுதான். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் அது மேலே ரிஃப்ளெக்ட் ஆகும். முதலமைச்சர் அவரோட தனிப்பட்ட பர்ஃபார்மன்ஸுன்றது நம்ம வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் போனால் தான் சொல்ல முடியும். ஏன்னா 1 மாதம் 2 மாதத்தில் இப்போது விவசாயிகளுக்கு வந்து இப்போ கடனை வந்து ரத்து முழுசாக பண்ணலை, போராட்டம் வெடிக்குது. இப்போ இந்த தேதிக்கு வந்து நான் வந்து முதலமைச்சர் மீது விமர்சனம் வைக்கிறேன். அவர் வந்து சொன்னது ஒன்று, செய்யறது வேறையாக இருக்குது. அவருக்கு விவசாயி பிரச்சனை செய்யலைன்றது புரியலன்றாங்க அவருக்கு. காட்டமாக நான் வைக்கிறேன். பட் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை வச்சு ஃபுல்லாக நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ அவருக்கு வந்து ஒரு 6 மாதம் ஒரு இவங்கெல்லாம் எப்படி செய்கிறாங்க, ஏன்னா இவங்கெல்லாம் வேலை ஒழுங்காக செய்கிறாங்களான்னு பார்க்குறது தான் அவரோட வேலை. அதை எந்த அளவுக்கு அவர் செய்ய போகிறாரு அப்படின்றது ஒன்று பார்க்கணும். பட் சிஎம் செல் வந்து வழக்கம் போல் வேலை செய்யுது. முதலமைச்சரோட அந்த தனி பிரிவு இருக்கீங்களா, அதில் வந்து கவுண்டரில் வந்து இப்போ ஒரு சில நேரத்தில் திமுக அதிமுகலாம் வேலை தெரியும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராவாக பண்ணுறது இல்லை கம்மியாக, அந்த மாற்றம் இல்லை. ஒரு முதலமைச்சரோட அந்த தனிப்பிரிவு செல் எப்படி வேலை செய்யணுமோ அந்த மாதிரி வேலை செய்யுது. ஸோ அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. ஆனால் ஒருத்தவங்க வராங்க, அதுவே நான் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போய் நின்று ஒரு 20 நிமிஷம் நின்று பார்த்தேன். நல்லா தொப்பி போட்டு போனதுனால நம்ம பேச்சு யாரும் வரல. நீங்கள் யார், எதுக்கு இங்கே என்ன பண்ணுறீங்க, என்ன அதுன்னு சும்மா பார்த்துட்டு எவ்வளோ நேரம் அவங்க ஃபார்ம் எடுக்கிறாங்க ஃபில் பண்ணுறதுக்கு எல்லாம் பார்த்தேன். அது வந்து ஆஸ் பர் ஒரு கன்ஃபியூஷன் கிடையாது. இங்கே போங்க அங்கே போங்க அவரை பாருங்க அப்படின்ற அலைக்கழிப்பு இல்லை. அப்போ முதலமைச்சரோட தனிப்பிரிவுன்றது எப்பயுமே சிறப்பாக வேலை செய்யும். அது இவரோட ஆட்சிகள், அது வந்து அந்த சிறப்பு அப்படியே தொடரும். ஆனால் சில பேர் சொல்கிறாங்க இப்போதான் வருகை பதிவேடெல்லாம் கூட பயோமெட்ரிக் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்களா, அதெல்லாம் இல்லை. அது வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் கோபமாக தான் இருக்குது. அரசு ஊழியர்கள் நாங்கள் ஓட்டெல்லாம் போட்டோம் கஷ்டப்பட்டு, நீங்கள் வருவீங்க, நீங்கள் வந்தவொடனே பயோமெட்ரிக் வைக்கிறேன், உடனே வரையா வேலைக்கு வரேன், நீங்களாம் அப்படியே கரெக்டாக குவாலிஃபிகேஷன் பிரகாரம் தான் வந்தீங்களா அப்படின்னு நெகட்டிவாகவும் இருக்காது. நெகட்டிவாக போகுது. அது என்னன்னா ஒரு யார் எவ்வளோ நேரம் சேரில் உட்காராங்கிறது முக்கியம் கிடையாது. என்ன பொறுத்தவரை வேலை நடக்குதான்னு தான் முக்கியம். சேரில் உட்காரதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆனோன்னா டானு தேஞ்சி போயிட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? சரிப்பா 10 மணிக்கு நான் வரேன், ஆஸ் பர் ரூல் பிரகாரம் நான் இவ்வளோ வேலை செய்யணும், அந்த நேரத்தை தாண்டி என்ன வேலை வாங்கினீங்கன்னா அப்போது இதெல்லாம் நடைமுறை சிக்கல். செக்ரட்டேரியட் ஸ்டாஃபுங்க பொதுவாக வந்து ரொம்ப ஏமாற்ற முடியாது. என்ன காரணம்னா அது வந்து ஹாட் பெட்டு ஃபைல், வந்து எந்த ஃபைலை எந்த செக்ரட்டரி எப்போ கேட்பாருன்னு அவங்களுக்கு அமைச்சர்னாலெல்லாம் பயம் கிடையாது, ஐஏஎஸ் அதிகாரி மேலே தான் அவங்களுக்கு பயம். ஏன்னா அவங்களோட ப்ரொமோஷனு, அவங்களோட ரெஜிஸ்ட்ரி, அவங்களோட அந்த பர்ஃபார்மன்ஸு எல்லாத்துமே வந்து அந்த புக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க, ரெஜிஸ்ட்ரி புக்கு, அது எல்லாமே வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட் செக்ஷனில் செக்ரட்டரிக்கிட்ட லாக் ஆகும். அது வந்து அமைச்சர்கள் வந்து சொல்லுவாங்க செய்வாங்க, அது வந்து அதை நடைமுறைப்படுத்துறது அதிகாரமயம். அப்போது நீங்கள் செக்ரட்டரியேட்டில் வந்து ஒரு ஓஏனா கூட மற்ற ஆஃபீஸில் இருக்கிற ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் செக்ரட்டரியேட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். மற்ற டிபார்ட்மெண்ட்டில் வண்டி ஓட்டுற டிரைவர்ஸ்க்கும் செக்ரட்டரியேட்டுக்கு ஓட்டுற டிரைவர்ஸஸ்க்கும் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா அந்த நீட்டாக இருப்பாங்க அந்த டைம். ஏன்னா இவங்க தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ். அப்போ ஒரு ஹெச்ஓடி அப்படின்னும் போது அது பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் தான் வச்சுருப்பாங்க. டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ, ஒரு அண்டர் செக்ரட்டரி எல்லாமே வந்து ஒரு சிலர் அப்படி இப்படி வந்து சரி நானும் ஜாலியாக இருக்கிறேன்னு இருப்பாங்க, அது வேறு விஷயம். பட் பை அண்ட் லார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 70% பார்த்தீங்கன்னா வேலை மணி மாதிரி செய்கிறவங்கள தான் அங்கே வைப்பாங்க. அப்படி பிடிக்கல அப்படின்னா ஐஏஎஸ் அதிகாரி மாற்றிவிட்டோம். அதனால் நீங்கள் அங்கே போய் பயோமெட்ரிக் வைக்கிறது அப்படின்றது வந்து எனக்கு நம்ம தான். அதாவது ஆல்ரெடி இருந்த ஸ்க்ரூவை பெரிய ஸ்க்ரூ ட்ரைவரை அதில் வந்து நாங்கள் புதுசாக வந்துடும் டைட் பண்ணுறீங்க, அது டைட்டாக தான் இருக்குது அந்த ஸ்க்ரூ. வைக்க வேண்டியது ரேஷன் கடை, தாசில்தார் ஆஃபீஸு, ஏஇ ஆஃபீஸு, ஜேஇ ஆஃபீஸு, அவங்க டைமுக்கு வராங்களா போகிறாங்களா, அதுக்கப்புறமா ரெஜிஸ்டர் ஆஃபீஸு. ஏன்னா அங்கே தான் மக்கள் போகிறாங்க. இங்கே ஐஏஎஸ் அதிகாரி 10 மணிக்கு வராருனாவே அதிகாரிகள் இருக்கிற இடத்துல ஒழுங்காக தான் இருந்தால் ஆகணும். 10 மணி இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ககன்தீப் சிங் ரெட்டி போய் 10 மணிக்கு வராருங்க அப்படின்னா ஆர்டி டிபார்ட்மெண்ட்லையோ இல்லை WRDலையோ இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அவர் சம்மந்தப்பட்ட துறையில் எல்லாம் இவர் 10 மணிக்கு வராருன்னா 9:30 9:15 வந்துடுவாங்க. வந்துட்டு ரூமை வந்து ஸ்ப்ரே அடிக்கிறதுலேருந்து க்ளீன் பண்ணி, பிரிண்டர் கரெக்டாக இருக்குதா, இன்டர்நெட்டை ஆன் பண்ணி, டிவி அவர் பார்ப்பாருன்னா நியூஸ் சேனலில் வைக்கிறது, நியூஸ் பேப்பர்லாம் கரெக்டாக அடுக்கி வைக்கிறதுலேருந்து ஆரம்பித்து இது ஓஏ. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செக்ஷனில் இருக்கிறவங்க இன்றைக்கி யார் அவரோட அப்பாயின்மெண்ட்டு, இவர் 10 மணிக்கு வராரு, இவரை பார்க்குறதுக்கு இன்னொரு செக்ரட்டரி வருவார், இல்லை சீஃப் செக்ரட்டரி மீட்டிங் இருக்கும், இல்லை அமைச்சர் இன்ஸ்பெக்ஷன் இருக்கும், இவர் இங்கே வந்துட்டு வேறு இடம் போகிறாரா, இந்த நேரத்தில் வேறு யாருன்னா முக்கியமானவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரும், அதை ஹேண்டில் பண்ணும். அவங்களோட அந்த டைம் ஸ்லாட் இருக்குல்ல, அது ட்ரெயின் மாதிரி இருக்கும். 10லேருந்து 10:30 இதை செய்கிறாரு, 10:30லேருந்து 11 இதை செய்கிறாரு, 11லேருந்து 12 இதை செய்கிறாரு, 12லேருந்து 12:30 அவர் வந்து வேறு ஆஃபீஸர்ஸை பார்க்குறாரு, 1 o'clockலேருந்து 2:30 லஞ்சு,
3 to 4 விசிட்டர் டைமு, 4 o'clock மேலே யாருன்னா லேட்டாக அப்பாயின்மெண்ட் இவ்வளோத்தையும் பார்க்கணும். இதுக்கு நடுவில் இன்டர்காமை வாங்கி கொடுக்கணும், வேறு எதனா நியூஸில் எங்கன்னா பஞ்சாயத்தாகும், இது நல்லதா கெட்டதா உண்மைத்தன்மைன்னா, இதுக்கு நடுவில் கோர்ட்டுலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸு, கவர்மெண்ட் ப்ளீடர் ஃபோன் பண்ணார், சார் ஐயா இந்த கேஸ் ஊற்றிக்கிச்சு, கோர்ட்டு வந்து கழுவி ஊற்றுறாங்க, இந்த ஃபைலெல்லாம் கேட்குறாங்க, அநேகமாக நோட்டீஸ் வந்துடும் போல, அரசுக்கு இது கெட்ட பேராக போகுதுன்னா உடனே அதுக்கிட்ட நேரம் ஒதுக்கணும். கோர்ட்டுலேருந்து ஒரு சில கேள்வி, அதுவும் ஹெச்ஆர்என்சிக்கெலாம் கோர்ட்டு கேஸுலேயே ஒரு நாளில் 30% போயிடும். மருத்துவத்துறை இருக்குது பாருங்கள், அதுவும் டாக்டர்ஸ்லாம் எப்படின்னா ஒரு விஷயம் நடக்கலாம் உடனே கோர்ட்டுக்கு போயிடுவாங்க, புரியுதுங்களா? அதுவும் இல்லாமல் மரணங்கள் நடந்திருக்கும், ஆமாம், ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்கும், ஃபாரன்சிக் இது இருக்கும், அதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பதில் சொல்லி ஆகணும். அவங்களுக்கு வந்து 40% டைம் வந்து கோர்ட்லேயே போயிடும். லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 30% அதேமாதிரி. அதுவும் கோர்ட்டு பஞ்சாயத்து நிறைய வரும், ரெவென்யூ கோர்ட்டு பஞ்சாயத்து நிறைய வரும். ஸோ இதெல்லாம் இருக்குங்க. அப்போ ஒரு அமைச்சர்னா கூட டயர்டாகுது அப்படின்னு இருந்தலாம், ஆனால் அந்த அதிகாரி இருக்காங்க பாரு, ஐஏஎஸ் அதிகாரி, சும்மாலாம் இருக்க முடியாது. அப்போ இவ்வளோ விஷயத்த பார்க்கணும். அவங்களோட ஆஃபீஸ் அப்போ எப்படி இருக்கும்? அங்கே போய் பயோமெட்ரிக் வைக்கிறீங்க, அதுதான் எங்கே எதை செய்யணும்னு இருக்குது, எதை எங்கே மாற்றணும்னு இருக்குது. யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, இதை வச்சா அழகாக இருக்கும், முதல்வன் படத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், இதை வச்சு நம்ம ரீல்ஸ் போடலாம், இதை வச்சு 4 டிக்டாக் போட்டால் பார்த்தீர்களா? அது நான் அதுதான் சொல்கிறேன், ஆல்ரெடி அந்த ஸ்க்ரூவும் அந்த ஸ்க்ரூ டிரைவரும் டைட்டாக தான் இருக்குது. நீங்கள் புதுசாக வந்ததுனால ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வாங்கி வந்தால் அதை இன்னும் டைட்டு பண்ணுறீங்க. நான் நார்மலாக சொன்னால் அரசு ஊழியர்கள் நிறைய பேர் வந்து தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஓட்டு போட்டவங்களுக்கு இப்போது தலைவலி வந்து தான் அவங்க பேசிக்கிறாங்க. பார்க்கலாம், பல விதமான விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. இது தொடர்பாக இன்னும் பல விஷயங்கள் அடுத்தடுத்து நாம் பேசலாம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பேருக்கும் மிக்க நன்றி. நன்றி.